பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம எனக்கு மாமாவை நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி உன் மாமாவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கூட என் அப்பாவை பார்க்க போக வேண்டான்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு வந்து நான் பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். இல்லை, எனக்கு அது கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? எங்கள் அப்பா கூட இப்போ கூட இருக்க முடியாதோன்னு நினச்சேன். ஆனால் மாமா அனுப்பிடுவாருன்னு தெரியும். அங்கே போனால் என் சித்தப்பா சும்மாவே கத்திட்டு இப்போ நானும் அத்தையும் அங்கே போனால் இன்னும் தேவையில்லாமல் பேசிட்டு தான் இருப்பார். அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டாராச்சு. நீ போயிட்டு மாமாவை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீயும் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேண்டாம் ராஜி, இப்போ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. உடனே மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு வந்தால் உங்கள் சித்தப்பா நினைக்கிற மாதிரி சொத்துக்காக தான் திருப்பவும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான். நம்ம என்ன இப்போ போயிட்டு அப்பாவை மட்டும் பார்த்துட்டு தானே வரப்போகிறோம். அது உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியுது. ஆனால் அவர் சொத்துக்காக தான் திட்டம் போட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் ராஜி இருந்துட்டு, சரிங்க அத்தை, நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கல. தேங்க்யூ.